ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு ட்ரெண்டிங்கான வீடியோவை ரொம்ப ஈஸியாக வெறும் ஒரே ஒரு இமேஜை வச்சு இந்த வீடியோ ஃபுல்லாக எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஈஸியான ஸ்டெப்பில் புரிய வைக்கணும் அப்படின்றக்காக நான் முன்னே கொடுத்த மாதிரியே பீட் மார்க் தனியாக, சேக் எஃபெக்ட் தனியாக 2 ப்ரீசெட் கொடுத்துருக்கேன். இந்த ரெண்டுமே நான் உங்களுக்கு டேரெக்டாக இன்புட் ஆகிற மாதிரி டேரெக்ட் லிங்காக தான் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் ஜஸ்ட் டச் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஆப்புக்குள்ளே வந்து இன்புட் ஆயிடும். இப்போ ப்ரீசெட் வந்து இன்புட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? அந்த ப்ரீசெட் எங்கே இருக்குன்னா, இந்த 2வது இருக்க ப்ராஜெக்ட் அப்படின்றக்குள்ளே போனீங்கன்னா அதில் இந்த மாதிரி பீட் மார்க், சேக் எஃபெக்ட் 2 ப்ரீசெட் வந்து இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறீங்கன்னா, இந்த பீட் மார்க் அப்படின்ற ப்ரீசெட் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணதுமே இதில் நான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக எப்பயும் போல் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த மாதிரி சாங்கு வெறும் பீட் மார்க்கு, ஒரு சில இடத்துல மட்டும் இந்த மாதிரி டபுள் பீட் மார்க்கு எல்லாமே நான் ஈஸியாகவே வச்சு கொடுத்துருப்பேன். இதில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஃபஸ்ட் எடுத்தோடனே இமேஜ் ஆட் பண்ணணும். நான் முன்னாடியே சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த வீடியோ ஃபுல்லாக வெறும் ஒரே இமேஜில் தான் எடிட் பண்ண போகிறோம். நீங்கள் எந்த ஒரு பீட் மார்க்கும் போய் தனித்தனியாக இமேஜ் ஆட் பண்ணணும் அப்படிலாம் தேவையில்லை. சிம்பிளாக ஒரே ஒரு ட்ரிக்கில் வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு வீடியோட ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானை டச் பண்ணுறீங்க. இந்த மீடியாவை டச் பண்ணிட்டு இப்போ இந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜ், இந்த இடத்துல எடிட் பண்ண போகிற இமேஜஸ் பார்த்தீங்கன்னா இந்த சாங்கோட லிரிக்ஸுக்கு ஏற்ற மாதிரி இமேஜாக ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மேலே இருக்க 3 டாட்டை டச் பண்ணி இந்த 5வது இருக்குது பார்த்தீங்கன்னா ஃபில் கம்போசர் ஏரியா அப்படின்ற கொடுத்து ஃபில் ஸ்க்ரீனில் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி முடிச்சக்கப்புறம் இப்போ ஸ்ட்ரைட்டாக வீடியோட லாஸ்ட்டுக்கு வந்துருங்க. லாஸ்ட் வந்ததுக்கப்புறம் இதில் கீழே 2வது ஒரு சிம்பிள் இருக்கா, ஜஸ்ட் அதை கொடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக வீடியோட லாஸ்ட் வர வந்துடும். வந்ததுக்கப்புறம் இப்போ இதை ஒரு பீட் மார்க்குக்காக கட் பண்ண போகிறோம். அதுக்கு வீடியோட ஸ்டார்டிங் வந்துட்டு இந்த ஆரோ மார்க்கை டச் பண்ணி அடுத்த பீட் மார்க் போயிட்டு அந்த இமேஜை டச் பண்ணி இந்த 2ஆக கட் பண்ணுங்கள். அடுத்த பீட் மார்க்கோட ஸ்டார்டிங் போயிட்டு அதே மாதிரி இமேஜை அதே மாதிரி 2ஆக கட் பண்ணுறீங்க. இதே மாதிரி ஒரு பீட் மார்க்காக மூவ் பண்ணி அந்த இமேஜை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அதுக்கு நேராக இருக்க அந்த 2 சிம்பிளை டச் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அது வந்து 2ஆக கட் ஆக ஆரம்பிச்சிடும். இதே மாதிரி என்ன பண்ணுறேன்னா, வீடியோட லாஸ்ட் வரை ஃபஸ்ட்டு மூவ் பண்ணி நீங்கள் வந்து எடிட் பண்ண போகிற இமேஜஸை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் ஒரு இமேஜ் தான் ஆட் பண்ணணும் அப்படினால நீங்கள் இந்த சாங்கோட லிரிக்ஸுக்கு ஏற்ற மாதிரி இமேஜஸ் உங்கள்கிட்ட நிறைய இருந்தால் இந்த ஒவ்வொரு பீட் மார்க்குக்கும் ஒரு இமேஜாக ஆட் பண்ணிக்கங்க. இப்போ நமக்கு எடிட் பண்ண போகிற அந்த பீட் மார்க்கு இமேஜ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இதுக்கடுத்து இதில் எஃபெக்ட் மட்டும் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இப்போ நான் கொடுத்துருக்க அந்த சேக் எஃபெக்ட் அப்படின்ற ப்ரீசெட் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் நான் உங்களுக்கு இந்த மாதிரி வெறும் 3 எஃபெக்ட் மட்டும் தான் கொடுத்துருப்பேன். இந்த 3 எஃபெக்ட் வச்சு தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே நான் மேக் பண்ணியிருக்கேன். இந்த எஃபெக்ட்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறதுலேயுமே ஒரு ஈஸியான ட்ரிக் ஒன்று இருக்குது. அது என்னென்னா, ஃபஸ்ட்டு இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் இருக்க இந்த ஃபஸ்ட்டு 2 எஃபெக்ட்டை விட்டுட்டு இந்த 3ஆவதாக இருக்குது பார்த்தீங்களா, லாஸ்ட்டாக இருக்க எஃபெக்ட்டை தான் ஃபஸ்ட்டு நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்த 3ஆவது இருக்க இமேஜை டச் பண்ணுறீங்க. இந்த டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணிட்டு இந்த 4ஆவது இருக்க காப்பி லேயர் அப்படின்ற டச் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே பேக் வந்துட்டு இப்போ நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பீட் மார்க் ப்ரீசெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுமே இதில் எந்தெந்த இடத்துல இந்த எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறேன்னா, நான் ஒரு சில இடத்துல மட்டும் டபுள் பீட் மார்க் வச்சிருப்பேன். ஸோ இந்த ஃபஸ்ட்டு இருக்க 2 இமேஜை விட்டுட்டு இந்த 3ஆவது இமேஜை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டபுள் பீட் மார்க்கில் இருக்கா, அந்த இமேஜை லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதே மாதிரியே அடுத்து ஒரு 2 இமேஜை விட்டுட்டு அதுக்கு அடுத்து இருக்க இமேஜை மறுபடியும் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு அதே மாதிரி மறுபடியும் இந்த 2 சின்ன இமேஜை விட்டுட்டு அதுக்கு அடுத்து இருக்க இமேஜ். ஸோ இதே மாதிரி வீடியோட லாஸ்ட் வரை மூவ் பண்ணி நான் எங்கெங்கெல்லாம் டபுள் பீட் மார்க் வச்சிருக்கணும் அந்த இமேஜஸ் மட்டும் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எப்படி காப்பி பண்ணோமோ அதே மாதிரி டூப்ளிகேட் டச் பண்ணுறீங்க. இந்த கீழே இருக்க சின்ன ஆரோ மார்க்கு, இந்த ஃபஸ்ட் இருக்க ஆப்ஷன் லாஸ்ட் இருக்க ஆப்ஷன் 2ஐயும் ஆஃப் பண்ணிட்டு கீழே இருக்க அந்த பேஸ்ட் அப்படின்ற கொடுத்தாலே போதும், ரொம்ப ஈஸியாக எஃபெக்ட் வந்து பேஸ்ட் ஆயிடும். இப்போ எஃபெக்ட் பேஸ்ட் ஆனதுக்கப்புறம் இந்த இமேஜஸை கொஞ்சம் நமக்கு ஏற்ற மாதிரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். அதுக்கு அந்த இமேஜை டச் பண்ணுறீங்க. இந்த மேலே இருக்க 3 டாட்டை டச் பண்ணி இந்த 5ஆவது இருக்க ஃபில் கம்போசர் ஏரியா அப்படின்ற கொடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஸ்க்ரீனில் செட் ஆயிடும். இதே மாதிரி நம்ம எங்கெங்கே நம்மளோட இமேஜஸ் வந்து மாறுதோ அந்த இடத்துல மட்டும் இந்த மாதிரி அந்த இமேஜை டச் பண்ணி கரெக்டாக அந்த மாதிரி அந்த இமேஜை டச் பண்ணுறீங்க. அந்த 3 டாட்டை டச் பண்ணி இந்த 5ஆவது இருக்க ஆப்ஷனை மட்டும் கொடுத்தாலே போதும், ஈஸியாக வந்து ஃபில் ஸ்க்ரீனில் செட் ஆயிடும். இப்போ பாதி இமேஜில் எஃபெக்ட் ஆட் பண்ணி முடிச்சாச்சா, இனி மீத இருக்க இமேஜ் அதுக்கு அப்படியே பேக் வந்துட்டு அதே மாதிரியே சேக் எஃபெக்ட் ஓப்பன் பண்ணினா இதில் இனி நமக்கு மீத இருக்குது இந்த ஃபஸ்ட் இருக்க 2 எஃபெக்ட் மட்டும் தான். இதில் இந்த மொதல் இருக்க இமேஜை டச் பண்ணி இந்த டூப்ளிகேட் டச் பண்ணி அதே மாதிரியே காப்பி லேயர் கொடுத்து காப்பி பண்ணிவிட்டு இப்போ அப்படியே பேக் வந்துட்டு இப்போ நம்ம முன்னே பண்ண மாதிரி அந்த பீட் மார்க்கை ஓப்பன் பண்ணுறீங்க. பண்ணதுக்கப்புறம் இதில் எந்தெந்த இமேஜஸ்னால் இப்போ ஃபஸ்ட் இமேஜை லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி முடிச்சக்கப்புறம் 2ஆவது இமேஜை விட்டுட்டு அடுத்து இந்த டபுள் பீட் மார்க்கில் ஆல்ரெடி எஃபெக்ட் ஆட் பண்ணி முடிச்சாச்சா, முடிச்சதுக்கப்புறம் அடுத்த ஸ்டார்டிங் ஃபஸ்ட் இமேஜ் அடுத்து ஒரு இமேஜை விட்டுட்டு அடுத்த டபுள் பீட் மார்க்கு அதுக்கு அடுத்து இந்த ஸ்டார்டிங் ஃபஸ்ட் இமேஜ். ஸோ நான் உங்களுக்கு எந்தெந்த இமேஜை செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடச்சிருக்கும். இப்போ இந்த இமேஜை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம காப்பி பண்ண மாதிரி அந்த டூப்ளிகேட் அந்த சின்ன ஆரோ மார்க்கு ஃபஸ்ட்டு இருக்க ஆப்ஷனை மட்டும் ஆஃப் பண்ணிட்டு கிழக்க பேஸ்ட் அப்படின்ற கொடுத்தாலே போதும், ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி எஃபெக்ட் மட்டும் பேஸ்ட் ஆகும். ஸோ பேஸ்ட் ஆனதுக்கப்புறம் இதே மாதிரி அடுத்து அப்படியே பேக் வந்துட்டு அதே மாதிரியே சேக் எஃபெக்ட்டே ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணினா இதில் இன்னும் நமக்கு மீத இருக்குது இந்த 2ஆவது இருக்குது. ஸோ அந்த 2ஆவது இருக்க டச் பண்ணி அதே மாதிரி டூப்ளிகேட் அதே மாதிரி காப்பி லேயர் கொடுத்துட்டு இப்போ அப்படியே பேக் வந்துட்டு இந்த பீட் மார்க்கே ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதில் என்ன பண்ண போகிறோன்னா, இனி மீத இருக்க எல்லா இமேஜும் நமக்கு இன்னும் எந்தெந்த இமேஜஸ் இருக்கோ இந்த 2ஆவது இமேஜஸ் இருக்குது அதே மாதிரி
மாதிரி அடுத்ததில் ஒரு 2வது இமேஜ் இதே மாதிரி வீடியோட லாஸ்ட் வரை மூவ் பண்ணி நம்ம இன்னும் எந்தெந்த இமேஜஸ்க்கெலாம் எஃபெக்ட் ஆட் பண்ணாமல் இருக்குமோ அந்த எல்லா இமேஜையும் செலக்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம எப்படி காப்பி பண்ணோமோ அதே மாதிரி டூப்ளிகேட்டு இந்த சின்ன ஆரோ மார்க்கை டச் பண்ணுறீங்க. இந்த ஃபஸ்ட் இருக்க ஆப்ஷன் மட்டும் ஆஃப் பண்ணிட்டு கிழக்கு பேஸ்ட் அப்படின்ற கொடுத்தாலே போதும். ரொம்ப ஈஸியாக எஃபெக்ட் வந்து பேஸ்ட் ஆயிடும். ஸோ இப்போ எல்லாமே எப்படி பண்ணுறது நம்ம பர்ஃபெக்டாக தெரிஞ்சாச்சா. இதுக்கடுத்து இதில் நீங்கள் எந்த விதமான சேஞ்சஸ் எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஸோ இப்போ இந்த வீடியோ நீங்கள் அப்படியே ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணி பாருங்கள். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு வேறு லெவலான ட்ரெண்டிங்கான ஸ்டேட்டஸை உங்களோட இமேஜை யூஸ் பண்ணி நீங்களே ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் மேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ அலாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.